ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போறோம். ஒரு 2 ஷாட் மாதிரி முடியுமா தெரியல, பார்ப்போம். இப்போ இது இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும்னு என்னால் சொல்ல முடியல. நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கோங்க, ஓகே? இப்போ ஜிமினை பார்க்கலாம். ஜிமின் யாருன்னா, அவன் ரொம்ப ரிச்சு தான். அவங்க அம்மா அப்பா ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்களும் 2 ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. டாக்டர், பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லி தான் அவங்க அம்மா அப்பா 2 பேரும். ஜிமினும் இப்போ அவனோட கம்பெனி அவனை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ ஜிமின் இப்போ எப்படிப்பட்ட ஆளுனா, டிவிலலாம் வருவான். அவன் அவ்வளோ பெரிய ஆளு தான். ஜிமினை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவன் தான் ஜிமின்னு. இப்போ அவன் கம்பெனியில் வேலைலாம் முடிச்சுட்டு இப்போ ராத்திரி தான் அவன் போயிட்டு இருக்கிறான். ரொம்பவே லேட் ஆயிடுது. இன்னைக்கு மணி ஒரு 11 ஆயிடுது. சே, ஐயோ இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம சொல்லி அவன் ஏதோ பொறுமையாக தான் ஓட்டிட்டு போகிறான் பையன். இப்போ அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்க சொல்ல எதையோ இடிச்சிடுறான் போல. ஐயோ என்னடா அடித்தோம் சொல்லி இப்போ அப்படியே வெளில பார்க்குறான். வெளில பார்த்தா ஒருத்தன் விழுந்து கிடக்குறான். பைக்கெல்லாம் பங்கமாக இருக்குது பார்க்க. ஏறக்குறைய பார்க்க நல்லா ரேசர் மாதிரி இருக்குது. ஜிமின் ஷோ எழுந்துக்கோங்க ப்ரோ, சாரி ப்ரோ, நீங்கள் ஏன் ஒழுங்காக வரல அப்படின்னு கேட்குறான் ஜிமின்னு. இப்போ அந்த பொண்ணு ஐயோ இது சொல்லி என்ன இவன் ப்ரோ அது இதுங்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே ஹெல்மெட்டை கட்டுது. ஜிமின் அப்போதான் பார்க்குறான். யாவா அப்படி சொல்லி அவன் அப்படியே வாய பொழுது நின்று இருக்கிறான். இப்போ அவள ஐயோ இங்க என்னடா பண்ணி வச்சிருக்க, இங்க பாரு என் செல்ல குட்டியில ஸ்கிராட்ச் போட்டு வச்சிருக்கிற உன்ன அப்படி சொல்லி எப்படி அடிக்க வருது அந்த பொண்ணு. இப்போ அதுக்கப்புறம் தான் ஐயோ நீங்க அடிக்கலாம் வரீங்க, எதுக்குங்க ராத்திரி நேரத்துல வண்டியெல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறீங்க, இப்படி ஓட்டிட்டு வந்தா இடிக்க தான் செய்வாங்கன்றான். ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இப்போ உன்னால இப்போ நான் இந்த ரேஸை நான் தோத்து போக போறேன். இப்போ என்ன பண்ணலாம் சொல்ல? ஐயோ கோவமா வருதுடா எனக்கு, இது கொண்டு போக போறேன். இரு கால் வருது. ஹலோ, என்ன மச்சான், என்ன நீ தான் ஃபர்ஸ்ட் வருவேன், என்ன இவங்க பாருங்க இங்க பிரச்சனை பண்ணுகிறாங்க, வா மச்சான் நீன்றா அங்க ஒருத்தன். நீங்க ஐய இங்க பாருடா என்னோட செல்ல குட்டியை ஒருத்தன் இடிச்சுட்டு இங்க அப்படியே மலை மாரி நின்னுக்கிறான் இவன் அப்படின்னு அவன் பேசிட்டே இருக்கிற. ஜிம்மின்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நல்லா முழிச்சுன்னு இருக்கிறான் பையன். இப்போ இறா இவனை, ஏய் நீ யார், இவ்வளவு பைக் இஷ்டம் இல்லை, யார்ரா நீ, உன் பேர் என்னது? என் பேரு ஜிமின்னு. என்ன தெரியாதா உங்களுக்கு? ஐய உனக்கு தெரியும் என்ன பெரிய மயிரணி. என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் உங்க மேலதான் தப்பு. இதுனா ஹைவே, இதுலலாம் ராத்திரி ரேஸ்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸே சொல்லியிருக்காங்க. நீங்க இல்லீகலா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. நாங்க இப்போ போலீஸை கால் பண்றோம். இப்பயே நான் கால் பண்றேன் சொல்லி போன் எடுத்து கால் பண்றான். ஏய் என்ன கால் பண்றியா? சரி விடு. நான் மனுச்சிட்டேன், போ ஏதோ காசு குத்தியா, போ கிளம்பு அப்படி சொல்லி இப்போ அப்படியே திருப்பி விட்டுறா ஜிமினை. இப்போ ஜிமின் இப்போ மட்டும் என்ன அப்படின்னு, இல்லப்பா எனக்கு போ மன்னிச்சு விட்டுணும் எனக்கு, அதான் போ அப்படின்றான். இப்போ ஜிமின் சரி அவன் பேர் என்ன அப்படின்றான். ஏன் அதை செஞ்சு வச்சு நீ என்ன பண்ண போற? இல்லை கேட்டேன், போ போ நான் போறேன்றான். தான் எங்க பைக்ல எழுதி வச்சுக்கிறேன்ல பங்கமா அப்படின்றா. பைக்கில் எங்கே எழுதி வச்சுக்கிற? அப்புறம் பார்த்தா சைடில் இருக்குதாங்க. ஓ இதான் வையனா, நல்லா தான் இருக்குது பேரு அப்படி சொல்லி இப்போ அப்படியே கார்ல போறான். கார்ல போயிட்டு அப்படியே போயினே இருக்கிறான் வீட்டுக்கு. இப்போ ஒய்யனை பார்க்கலாம். அப்படியே வண்டியை தள்ளின்னு போகுது. அது தள்ளிங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுது. இப்போ ஒய்யனோட ஃப்ரெண்டு மியூ தான், இன்னும் மச்சான் இது இப்படி ஏதோ குதிரை மாரி வச்சுன்னு இருப்பேன்னா மச்சான் தள்ளின்னு அப்படி கேட்குறேன். மச்சான் ஈச்சு விட்டான்டா அப்படி சொல்லி இப்போ அப்படியே இந்த பைக் அப்படியே நிற்க வச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கிற பையனு. சரி இஷ்டம்னா காசு ஏதாவது குத்தானா? குத்தான் எவ்வளோ குத்தாலாம் என்ன சொல்லி நீட்டுறீங்க? அடியே இதுல எவ்வளோடி இருக்கும் தெரியலைய பாரு அப்படின்றான். அப்படி பார்த்தா அதுல நிறைய ஒரு ஏறக்குறைய ஒரு 80,000 இருக்குது. என்ன வாயன்
வெயிட்டு கையாக தான் பிடிச்சிக்கிற போல என்ன இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கலாம்ல அப்படின்றா. என்ன மியூ நானே அப்படி இஷ்டான்னுக்கிறேன். ச்சே நீ வேற எப்படி சொல்லி இப்போ உங்களுக்கு சோகமா இருக்கு கவலையாக இருக்குதுங்க. இப்போ அப்படியே ஜீவன் வரான் வந்துட்டு ஐயா என்னங்க தோத்தாங்கல்லி இது என்ன இப்போ இவ்வளோ நாளாக ஜெயிச்சிடன்றீங்க இப்போ நான் தோத்துட்டீங்களா? ஐயோ என்னங்கடா இது உங்களுக்கு கஷ்டகாலம் அப்படின்னா நீ வயன் வந்து ஜீவன் மூட்ரா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு நாளைக்கா வச்சுக்கலாம் ரேஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே வயனும் மியூவும் அதாவது கிளம்பிடுறீங்க. இப்போ மியூ அப்படியே போயிட்டே கேட்குறா, ஆமா மச்சான் பையன் பார்க்க எப்படி இருந்தான்? அவனா மியூ? ஐயோ பையன் கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா தூக்கல தான் இருந்தான், ஒரு மாதிரி இருந்தாண்டி சொல்ல முடியாதுடின்றா. ஐயா சொல்ல ஐயன் இப்படி தயிர் சாதமா? தயிர் சாதம்லாம் கிடையாது மியூ, அவன் ஒரு மாதிரி அப்படி சொல்கிறான். சரி போ அப்படி சொல்லி இப்போ அப்படியே வீட்டுக்கு அப்படியே போயிடுறீங்க. இப்போ ஜிமினை பார்க்கலாம். அவன் அப்படியே வீட்டில் நல்லா சிரிச்சுக்கினே வரான். இப்போ அவங்க அம்மா தான் பார்க்குறாங்க அவனோட காரை. அதாவது ஜிமினோட கார் வந்து ஒயினோட பைக்கை டேமேஜ் பண்ணத விட அவளோட பைக்கு தான் ஜிமினோடைய கார் அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே அவன் அதெல்லாம் கவனிக்கல போல். அவன் ஒரு மாதிரி இந்த சைடே வந்து பேசிகிட்டு இருப்பான், அந்த சைடு அவன் பார்க்கல போல். அது கண்டுக்காமல் அவன் வந்துடுறான் அவன் வீட்டுக்கு. இப்போ அப்படியே வெளில இறங்கி அப்படியே சிரிச்சிக்கினே வந்து நிறுகிறான். இப்போ ஜிமின் வந்து அவங்க அம்மா வெளில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஜிமின் இவ்வளோ நேரமா உனக்கு கம்பெனிலேருந்து வர? ஆமா அது கொஞ்சம் வழியில் ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படின்னா. ஆக்சிடென்ட்டா ஜிமின்? என்ன அடி ஏதாவது பட்டுச்சா? அவ்வளோலாம் இல்லைம்மா, ஒரு பொண்ணு இடிச்சிட்டேன் அதான். ஐயோ அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சாப்பா? அதெல்லாம் இல்லைம்மா நான் உள்ள போகிறேன் அப்படி சொல்லி அவன் பாட்டுக்கு சிரிச்சின்னே போகிறான். ஐயோ என் பிள்ளைக்கு பேய் ஏதாவது பிடிச்சிருச்சா சிரிச்சின்னு இருக்கிறான் அப்படி சொல்லி அப்படியே அவன் காரை பார்க்குறாங்க. அடப்பாவி என்னடா இவ்வளோ டேய் ஜிமின் இவ்வளோ லட்சம் காருடா, அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்கலையா நீ? விடுமா அப்படி சொல்லி அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான் உள்ள. இப்போ அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு, என்ன பையன் ஒரு மாதிரிகமாக பண்ணிட்டு இருக்கிறான்? அதாங்க எனக்கும் தெரியல, ஏதோ காருன்னு கொண்டாடிட்டு இருப்பான், இப்போ ஏதோ இந்த காரை அப்படி இடிச்சு வச்சிருக்காங்க, அவன் எதுவுமே கேட்காம வந்துட்டான் போலங்க. அப்படியா? சரி என் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன்னு அவங்க ஜிம்மினோட அப்பாவும் பேசுகிறாரு. இப்போ ஜிம்மின் அப்படியே உள்ளே போயிட்டு பத்துக்கின்னு பெட்ரூமில் ஒயன் அப்படி சொல்லி சிரிச்சின்னு இருக்கிறான். இப்போ அப்படி சிரிச்சிக்கினே அவன் கண்ணாடியை பார்க்குறான். ஆமாம் சிரிச்சோமா இப்போ சிரிக்கூடாது சே இவ்வளோ கோசலாம் சிரிச்சிட்டு இருக்கிறோம் சீப் ஃபெலோ அப்படி சொல்லி அவனும் தூங்கிடுறான் எப்படியோ. இப்போ அப்படியே 2-3 days போகுது. இப்போ அப்படியே ஜிமின் வந்து ஒர்க்லேருந்து அவனும் வந்துட்டு இருக்கிறான். இப்போ அவங்க அம்மா வந்து கால் பண்ணி, ஜிமின் உன்னோடைய அண்ணனோட பையனை போயிட்டு கூட்டிட்டு வந்துருப்பா. அம்மா ஏம்மா? இல்லைப்பா அவங்க அப்பா வந்து ஏதோ வேலை சொல்லி சீக்கிரமாக கிளம்பிடுறான், நீ அப்படியே இந்த டைமில் வீட்டுக்கு தானே வருவ, நீ கொஞ்சம் ஒர்க்கு இல்லை தானே ஆஃபீஸில்? இல்லைதாம்மா. சரி ஓகேம்மா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிமின் வந்து அப்படியே அவனும் அது வந்து கிண்டர் கார்டன் ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது அதுக்கு போகிறான். இப்போ ஒய்யன் வந்து வீட்டில் பார்க்கலாம். ஒய்யன் வந்து இப்போ அப்படியே டிவி பார்த்துன்னுக்குது. இப்போ அவங்க அம்மா வந்து போயிட்டு ரேச்சலை கூட்டு வா போ. அதெல்லாம் முடியாது, அது சரியான வாயாடி, அதெல்லாம் நான் கூண்டு வத்தில்ல போ, வேற யாராவது கூண்டு போ சொல்லு. அதான் என் அண்ணன் லூசு பையன், அவன் பொண்ணு தானே இது, போ அவனை கூண்டு போ சொல்லு. வாய மூட்ரி போ கூட்டு வா. போ நீ போ ஓவரா பேசுவா அவ சீனாவ அப்படின்ற. ஐயோ இது வேற மென்டல், ஒழுங்கா வேலைக்கு போவோ துப்பு இல்லை, பைக் அது இதுன்னு சுத்திக்கிட்டு போடி அப்படின்றாங்க. போகிறேன் என்ன பற்றி வேணாலும் பேசியேன், பைக்கை பற்றிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத மம்மி நீ. போடி அப்படி சொல்லி தெட்டி விடுறாங்க. இந்த வாண்டுக்குசம் என் பைக்கில் எடுத்துன்னு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ அப்படியே கால் பண்ணுறா. மியூ வந்து அப்படியே பக்கத்து வீட்டில் தான் இருப்பா, கொஞ்சம் தூரம் தள்ளி. மியூ வா தங்கச்சி ஸ்கூலுக்கு இன்னைக்கு போகணுமா?
ஐயய்ய! அந்த வாண்டாடி அதெல்லாம் ஏன்டி நம்ம கூட்டின்னு போனோம்? ஆமாண்டி, எங்க வீட்ல கொஞ்சம் இது பண்ணின்னுருக்குறாங்க டார்ச்சரு. என்னால அதுக்குள்ள பேசி சமாளிக்க முடியாது. நீ வேணா கூட்டியாடி அப்படின்னு எப்படி சொல்லி மீவ கூட்டின்னு 2 ஸ்கூலுக்கு போதுங்க. இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸோ வெயில் வேற மண்டைய பொழக்குது அப்படி சொல்லி இப்போ அப்படியே நின்றுட்டு இருக்குது பைக்கு பக்கத்துல. இப்போ ஜிமினோ இப்போதான் வந்து இறங்குறான். வந்துட்டு ஸ்கூலுக்கு தெரியல சரி காலைல உட்காந்து சொல்லி காலில் நல்லா ஏசியில் உட்காந்துக்கிறான். இப்போ அப்படியே வயன் பார்த்துட்டு கார் வச்சுருந்தா இதான் போல ஜாலியாக ஏசியில் உட்காந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அதாவது உள்ளே இருக்கிறது ஜிம்மின்னு தெரில இருக்கு. வேற கார் எடுத்துட்டு வந்திருப்போம் போல ஜிம்மின்னு. இப்போ அப்படியே வருவாளா பார்த்துட்டு இருக்குது. இப்போ ரேச்சல் நல்லா குடுகுடுன்னு ஓடியாருது. வந்துட்டு என்ன வயன் நீ தான் வந்திருக்கியா, எங்க அப்பா வரலையா? இப்போ உங்க அப்பா வந்தானா என்னடி உனக்கு, உன்னை இங்கேருந்து கூட்டின்னு போதான் வந்திருக்கிறா, நீ மட்டும் இப்போ வரலன்னு வச்சுக்கோ அப்படியே விட்டு போயிடுவேன். நீங்க அப்படியே இங்கே ரோட்ல பிச்சை தாண்டி எடுக்கணும். நீ உங்ககிட்ட வரத்துக்கு பிச்சை எடுக்கலாம் அப்படின்ட்டு இல்லை ஓய் ஒச்சிடும் அப்படி சொல்லி அப்படியே பிடிச்சி கணத்தை பிடிச்சி நல்லா கிணறு வயனு. ஏய் விட்ரி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ என்னை கட்டிட்டு போறேன், நான் கத்துவேன் கத்து. எங்க அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாங்க, அப்படியே இஸ்து போட்டு வெட்டி போட்டு போறேன் நான். ஹலோ இப்போ இதை பசங்க கிட்ட பேசுவியா வயன்? ஸோ இது வேற டார்ச்சர் பண்ணுது அப்படி சொல்லி இப்போ அப்படி நின்றுட்டு இருக்கிற ஆமியும் வந்து ஏன் ரேச்சல் அப்படி பேசுற வந்துட்ட பாரு சைட் சிக் அப்படின்னுது. என்ன வயன் அவன் அப்படி பேசுறா போடி எப்படி சொல்லி இப்போ அப்படி நடந்து போற அவ பைக்குக்கா வாவுல தும்முறதான். இப்போ அப்படியே ரேச்சல் நடந்து போயிட்டு இருக்க சொல்ல இன்னொரு குட்டி பையன் வந்து ஏய் ரேச்சல் பாய் எப்படி சொல்லிட்டு கட்டி புடிச்சிட்டு போறான். அப்படிங்க யாரு அவன்? என்னோட பாய் ஃப்ரெண்டு. என்ன இப்போ அதுக்குன்னுது டிப்பாவி இறி இவங்க அம்மாட்டிய மாட்டி விடுற போய் சொல்லிக்கோ, உனக்கு தான் யாரும் இல்லை, நானும் யாரையும் வச்சுக்க கூடாதான்னு. உங்களுக்கு வந்து மியூ பாத்தியாடி என்ன அசிங் பத்திட்டாடி அவ அப்படின்னு. ஆமா மச்சான் அவனு அசிங் பத்திட்டாடா அப்படின்னு மியூ சொல்லுது. இப்போ வந்து அப்படியே அதுங்க 2 பேரும் அப்படியே இப்போ வந்து ஏய் நில்லா அப்படி சொல்லிட்டு திருப்பியும் அந்த ரேச்சல் வந்து ஓடுது. இப்போ அந்த பையன் பேர் என்ன வச்சுக்கலாம், தேவங்கன்னு வச்சுப்போம். இப்போ வந்து தேவங்க வந்து பை அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ வந்து ரேச்சல் வந்து நீ இல்லை நம்ம நாளைக்கு பேசலாம் பார்க்கலாம் அப்படி சொல்லி இப்போ அப்படியே ரேச்சல் பேசிகிட்டே இருக்குது. இப்போ ஜிமின் வந்து தேவங்க பார்த்துடுறான். ஐயோ தேவங்க வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு இவன் அப்படியே இறங்கி அப்படியே போயிட்டு ஆமாம் தேவங்க போகலாம். யார் இது ஃப்ரெண்டா அப்படி சொல்லி கேட்குறான். ஆமாம் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்றான். கேர்ள் ஃப்ரெண்டா சரி விட பையன் ஏதோ தெரியாமல் பேசுறது போல சொல்லி அவங்க எஸ்டன் போல பார்த்தா ஓ நீங்கள் தான் அந்த அங்கிளா, நீங்கள் க்யூட்டாக தான் இருக்கிறீங்கன்னு ரேச்சலு. ஜிமின் வந்து அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கிறான். இப்போ ஒய்யன் வந்து ஷோ இவன் நடி எல்லாரும் கூட போய் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லி இப்போ அப்படியே குடுகுடுன்னு ஓடி ஏய் வாண்டு ஓடி போகலாம் அப்படி சொல்லி இஸ்த்துட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே ஜிமினை பார்க்குறா. ஹலோ சார் அப்படின்ற. ஓ வயன் எப்படி இருக்கீங்க அப்படின்றா. ஐயோ நான் நல்லா தான் சார் இருக்கிறேன். அம்மா நேற்று ஒரு காரை தங்கிய இது என்ன அதை விட பங்கமா இருக்குது இந்த காரு என்னது இது இப்படிதான் அப்படின்றான் அவனும். இப்போ சரி வரத்தல பை அப்படின்னு சொல்லி ஆமா உன் பேர்னா அப்படின்றா. ஜிமின் அப்படின்றான் அவன். ஜிமினா நல்ல பேர் பங்கமாகிது அப்படின்னு சொல்லி ஓகே தலை நான் வரேன் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே போடுங்க. இப்போ ஜிமின் வந்து கூப்பிட்றான். வயன் அப்படின்றான். நான் அப்படின்ட்டு உங்கள் நம்பர் எனக்கு கிடைக்குமான்றான். என் நம்பர் வச்சு நீ நான் பண்ணுவேன் இல்லை கால் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்டு தானே நாம் பேரில் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே வச்சுக்கோ, இதான் என் விசிட்டிங் கார்டு வச்சுக்கோன்றீங்க. பார்த்தா அது ஏதோ டிஷ்யூ பேப்பரில் தான் உங்கள் நேம் எழுதிக்குது. அப்படியே பார்த்து சிரிச்சு எனக்கு அப்படியே நம்பர் எடுத்து பேக்கெட்டில் போட்டு போயிடுறான் அவன். நீங்களும் ரேச்சல் எடுத்து டேங்கில் உட்கார வச்சுன்னு போகிறீங்க. இப்போ அப்படியே ரேச்சல் அப்படியே கம்முனே இல்லை அது லொடன்னு பேசிட்டு வருது. எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாடி வயன் டிங்கு, எனக்கு அதுக்கெல்லாம் காசு இல்லை வாடி போகலாம். ஒத்த பைசா இல்லாமல் ஒரு குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வராளே வேஸ்ட்டு பெல்லோ அப்படின்ற. இந்த பாரு அப்படியே தூக்கி குப்பையில் போட்டு போயிடுவேன் உன்னை. ஷோ இவ வேற ஓவரா பேசுகிறான் அப்படி சொல்லி ரேச்சல் அப்படியே உட்காந்துட்டு போகுது. ஆமாம் ஒய்யன் உனக்கு எப்படி அங்கிளை தெரியும்? என்ன அங்கிள்? அதான் என்னோட பாய் ஃப்ரெண்டோடைய அங்கிள். ஓ அவரா
அது அதுவா அது என்ன சொல்றது எப்படி சொல்லி நீங்க எப்படி சிரிச்சுன்னு இருக்கிறீங்க. மியூ வந்து ஏய் குழந்தைகிட்ட நிட்டு பேச போறேன். அதெல்லாம் எதுக்குடி ரேச்சல் உனக்கு போடி எப்படி நீ எப்படா அப்படி சொல்லி திருப்பியும் நீங்க ஏதோ சமாளிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ரேச்சல் அப்படியே ஓடுது குடு குடுன்னு. அது நீங்க வந்து ஏய் தடிக்கி கவுந்துர போறடின்றீங்க. இப்போ அப்படியே ரேச்சல் அப்படியே ஓடி போயிட்டு அவங்க அப்படியே அவங்க அம்மாவோட ஏறிக்குது. அது அப்படி உங்க அம்மா தூக்கி வச்சுக்கிறாங்க. என்ன ரேச்சல் ஜாலியாக ஸ்கூலில் என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னது. பாரு எனக்கு வயன் எதுவுமே வாங்கி கொடுக்கல தெரியுமா அப்படின்னுது. உங்க அம்மா வந்து என்னடி குழந்தைக்கு எதுவுமே வாங்கி தராளையா, ஏன் இப்படி பட்டினி போட்டு கூப்பிட்டு வர. ஐயா வீட்டில் தான் இவ்வளோ இருக்குதுல்ல எத்த அம்முக்க வாயிலண்டெல்லாம் ஒத்த பைசா இல்லை அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறீங்க. இனிமேட்டு ஒயனெல்லாம் நாங்கள் அமுச்சு விட மாட்டோம் அப்படின்றாங்க. இல்லை 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 பாட்டி நீங்கள் ஒயனே அமுச்சு விடுங்கன்றா. ஒயன் வந்து என்ன இவ அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ரேச்சலை. ஏன் ஒயன் உங்களுக்கு தான் இப்படி ஒயன் இப்படி பண்ணுறால வேண்டாம் தானே ஒயனு. இல்லை எனக்கு ஒயன் பிடிக்கும் அப்படின்னுது. நீங்கள் அப்படியே ஷோ இது வாண்டு அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜிமினை பார்க்கலாம். ஜிமின் வந்து இப்போ அந்த தெயோன் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். சொல்லு தெயோன், அதாவது என்ன இது அந்த ஆண்டியை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்றான். எனக்கு வந்து ரேச்சல் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. அது அவங்க வந்து பெரிய ரேசராம், எப்போவுமே அவங்க தான் ஜெயிப்பாங்களாம், நிறைய வீட்டில் வச்சுருக்காங்களாம், அவங்க ஒர்க்குக்கெல்லாம் போகலையாம், அவங்க நல்லா ரேசர் ஆகணும் தான் அவங்களுக்கு ஆம்பிஷனா, எப்போவுமே ரேச்சலை கூட்டிக்கிட்டு ஜாலியாக பைக்லலாம் சுற்றுவாங்களாம். என்கிட்ட நிறைய சொன்னா ரேச்சல் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கிறான். ஓ இதானா, சரிவா பார்க்குறான் அவளை சொல்லி அவனும் அப்படியே காரை ஓட்டுன்னு போகிறான் அவன். ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சிக்கலாம். நான் வந்து இதை ஒன் ஷாட்டாக முடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் என் ஃபோனு தாங்காது. ஓகே, அதனால் இது வந்து ஒரு 3-4 எபிசோடு போவோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், இல்லை எல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்லேயே நாம் முடிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ பாய்.